என் தாய்க்கும் என் தாய் தமிழுக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் முதலை குலம் பல்லாக்கு ஒச்சாத்தேவர், தண்டில் ஒச்சாத்தேவர், 2 தேவர் வகைராவிலிருந்து. இப்பொழுது நாம் காணவிருக்கும் பதிவு 16ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகவும் சக்தி மிகுந்த கோயிலாகவும் இந்த 18ஆம் படி கருப்பசாமி கோவில் முதலைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ளது. அதை பற்றி தான் இன்று பார்க்க உள்ளோம். வாருங்கள் உள்ளே போவோம். பாண்டிய நாட்டில் முதலில் தோண்டப்பட்ட குளம், அதாவது வெட்டப்பட்ட குளம், இன்று இருக்கும் பெரிய கண்மாய், அதுவே பெயர் மருவியது முதல் குளம், முதலை குளம் என்றானது. இந்த 18ஆம் படி கருப்பு கோவில் அந்த பெரிய கம்மாக்கரையில் இருந்து அந்த 8 ஊர் மக்களையும் காத்து வருவதாக இன்றும் நம்பி வருகின்றனர் இந்த மக்கள். இது மிகவும் பழமையான கோயிலாகவும் சக்தி வாய்ந்த சத்தியம் செய்யக்கூடிய கோயிலாகவும் 18 படி கருப்பன் என்பது உலக மக்களை அனைவரையும் காத்தும் அதில் இருக்கும் மணிகளும் அந்த அருவாளும் சாட்சியாக உள்ளது. அது மட்டுமின்றி இன்னும் பல இந்த கோவில்களில் முக்கியமான விஷயங்களாகவும் நிகழ்ச்சிகளாகவும் மாசி சிவன் ராத்திரி அன்று 7 நாள் திருவிழாகவும் நடந்து அந்த கோயிலின் பெருமையை எடுத்து காட்டுகிறது இந்த மகா சிவராத்திரி விழா. முதலைக்குளம் 18ஆம் படி கருப்பனிடம் வேண்டி வரம் பெற்றவர்கள் இந்த கோவிலில் உள்ள அருவாவும் மணியை சாட்சியாகவும், தொட்டி கட்டி போனவர்கள் எத்தனையோ குழந்தை வரம் வேண்டி பெற்றதாகவும் இந்த கோவில் சாட்சியாக இந்த மணிகள் உள்ளன. அது மட்டுமின்றி இது பழமையான கோயிலாகவும் ஆடம்பரம் இல்லாத, மனிதர்களுக்கு அதிகாரம் இல்லாத, தெய்வத்தை முன்னிறுத்தி அந்த தர்மத்தை நிலைநாட்டும் 18ஆம் படி கருப்பனாகவே இன்றும் வாழ்ந்து வருகிறார். இவரிடம் சத்தியம் செய்து பொய்யோ பிராடோ ஏமாற்று வேலையோ செய்தால் அவர் தக்க சமயத்தில் தண்டிக்கப்பட்டு இவரிடமே வந்து சரணடைவார் என்பது இந்த கோவிலின் சத்தியம். முதலைக்குளம் கருப்பசாமியிடம் வேண்டி வரம் வாங்குவது மட்டுமல்லாமல் வாங்கிய வரத்தை ஏமாற்றினாலும் தட்டி கேட்கும் வல்லமை பெற்றவர் இந்த கோவிலில் உள்ளவர். 18ஆம் படி கருப்பனுக்கு எத்தனையோ இடத்தில் எத்தனையோ கோவில்கள் உண்டாலும் உருவம் கிடையாது, அருவமாகவே காட்சியளிக்கிறார் இந்த 18ஆம் படி கருப்பன். தீராத நோய்கள், தீராத பஞ்சாயத்துகள், கோர்ட்டில் முடியாத கேஸுகளுக்கு போல இந்த கோவிலில் வெட்டு 1 துண்டு 2 தீர்ப்பாக முடியும். இந்த கோவிலில் முடியாத பஞ்சாயத்தும் கிடையாது, தீராத வினையும் கிடையாது, தீராத நோயும் கிடையாது. குழந்தை இல்லை என்பவருக்கு உடனே குழந்தை வர குடிக்கக்கூடியவர், திருமணமாகாதவர், மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் அனைவருமே மிதித்து காவல் தெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய வரம் பெற்றவர் 18ஆம் படி கருப்பர். இது மட்டுமல்லாமல் வைகாசி மாதம் இதை சுற்றியுள்ள இதுக்கு பாத்தியப்பட்ட அவர் வம்சாவளியினர்கள் முதலைக்குளம் அருள்மிகு மூணுசாமி, முப்பரம், ஒச்சாண்டம்மன் பெரிய கோவில் கும்பிடுபவர்கள் 8 ஊரை சுற்றி வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் 8 ஊர்களிலும் இந்த கோவிலை கருப்பசாமியை முன்னிட்டு நாடகம், வைகாசி மாதம் மீன்பிடி திருவிழா, 4 மாவட்டங்கள் சேர்ந்து மீன்பிடி திருவிழா கலந்து கொள்வார்கள் என்பது ஐதீகம். மீனை பிடித்து தின்பவர்கள் தீராத நோய் தீரும் என்பது இந்த கோவிலின் ஐதீகம். அது மட்டுமல்லாமல் கழுமரம் ஒன்று உள்ளது முதலைக்குளத்தில். இது ஆள்களை பலி கொடுப்பதா என்பது ஆராய்ச்சிக்குள்ளாகும். இந்த கழுமரம், இந்த பலிபீடம் 18ஆம் படி கருப்பன் கோவிலில் இருப்பதை பார்த்தால் இங்கு மண்ணுக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் அவரை உடனே தட்டி கேட்பார் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் நேர்த்திக்கடகனாக செய்யக்கூடிய மணிகளும் அருவாக்களும் ஆக்ரோஷமாகவும் மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாகவும் உள்ளன. இக்கோவில் இயற்கை எழில் சூழ்ந்து வயக்காடும் அதை சுற்றியுள்ள மரங்களும் செடிகளும் பக்கத்தில் பெரிய கண்மாக்களும் இயற்கை எழில் சூழ்ந்து காணப்படுகிறார் 18ஆம் படி கருப்பர். பிரமலை கள்ளர் நாட்டில் 8 நாடு 24 உபகிராமங்களில் அனைத்து மக்களும் வந்து சத்தியம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தும் மிகவும் சக்தி வாய்ந்த முதன்மை இடத்தை பிடிக்கக்கூடிய
பெரிய கருப்பனாகவும் 8 நாட்டு காவல் தெய்வமாகவும் சத்தியம் செய்யக்கூடிய தெய்வங்களில் முதன்மை தெய்வமாகவும் இந்த 18ஆம் படி கருப்பன் அமைந்துள்ளார். இது முதலைக்குளம், செல்லம்பட்டி ஒன்றியம், உசிலம்பட்டி தாலுகா, மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. எத்தனையோ கோவில்களில் எத்தனையோ பெருமை இருந்தாலும் இன்றும் பழமையை கடைபிடிக்கும் மக்களாகவே இந்த ஊர் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கவுளி சத்தம் இந்த கோவிலில் கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மக்களின் நம்பிக்கையை அந்த கருந்துவரை மரத்தில் கவுளி சத்தம், ஒரு திருமணம் வர வேண்டியோ, ஒரு தொழில் தொடங்கவோ, ஒரு வாகனம் எடுக்கவோ, ஒரு வெள்ளாமை விளைச்சல் செய்யவோ, எதை நம்பி செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சகுனம், பள்ளி சகுனம் கொடுத்தால் இந்த கருப்பனை உத்தரவு கொடுத்ததால் இந்த கிராம மக்கள் நம்புகின்றனர். இந்த கிராமத்தில் 18ஆம் படி வாழ்கிறார், வளர்கிறார், புகழ் ஓங்குக.